Welcome back to my channel. Hi friends, நான் இப்போ இந்த டிசைனை ட்ரேசிங் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு அந்த சாரியில் இந்த பீகாக் தான் நான் ட்ரேசிங் எடுத்து இதை தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் கீழே ஒரு எக்ஸாம் பேட் மாதிரி இதாகாமல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் அசையாமல் இருக்கிறதுக்காக, நல்லா நீட்டாகவும் வர்றதுக்காகவும் நான் எக்ஸாம் பேட் மாதிரி ஒரு பேட் இந்த துணிக்கு கீழே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைன் ஒயிட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே கார்பன் ஷீட் விரித்து இப்போ நம்ம ட்ரேசிங் எடுக்க போகிறோம். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேட் நான் கீழே வச்சுருக்கேன், எக்ஸாம் பேட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ட்ரேசிங் எடுக்கிறதுக்காக இந்த ஒயிட் ஷீட்டை நான் அந்த பிக்சருக்கு மட்டும் வர மாதிரி இதாக வச்சுருக்கேன். கொஞ்சம் உள்ளே பேப்பர் தள்ளியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் ஷீட்டு தான் நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு இதாகாது, டிசைன் மாறாது. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் எப்படினாலும் எப்படிப்பட்ட டிசைன் கஷ்டமாக இருந்தால் கூட அந்த டிசைனை உங்களால் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ இது மேலேயே இப்போது இந்த ட்ராயிங் இருக்குது, இதில் சாரியில் இருக்குது. இந்த ட்ராயிங் மேலேயே நான் இப்போ இது ட்ரேசிங் எடுக்கிறேன் பாருங்கள். இது மேலேயே இப்படியே வரையணும். இந்த பிக்சர் ஃபுல்லாக நம்ம இப்போ வரைய போகிறோம். நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலுமே அந்த பிக்சரோட அந்த சேஃப் மாறிடும். அதனால் முடிஞ்ச வரையும் அந்த ஷார்ப்னஸ் வர்ற இடத்துலலாம் நல்லா பொறுமையாகவே கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து இது பண்ணுங்கள். நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறதுனால அந்த அந்த சாரியில் ஒரு இதோ அந்த ஒரு மாதிரி திட்டாக தெரிகிறது, அந்த மாதிரி பிரச்சனை அவ்வளோவா தெரியாது. இப்போ பாருங்கள், அது மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச வரைய பிக்சர்ஸ் ட்ரேசிங் பண்ணுறப்ப கொஞ்சம் அசையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அசைய தான் செய்யுது. இந்த மாதிரி ட்ரேசிங் எடுக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ட்ரேசிங் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு டிசைன் பிடிச்சிருக்கும், ஆனால் நம்மளால் அந்த டிசைனை போட முடியாது, ட்ரா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி நீங்கள் வரைகிறப்ப உங்களுக்கு பிடிச்ச டிசைனை எந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டிசைனாக இருந்தால் கூட ஈஸியாக நீங்கள் போடலாம். இதே நான் இப்போ சாரியில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வேறு ஒரு இதுலேயோ பேப்பர்லேயோ இல்லை ட்ராயிங் இதுலேயோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சாரி மேலே வச்சு பண்ணுறத நீங்கள் எந்தது ஒரு புக்கிலையோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வச்சு இதே மெத்தடில் நீங்கள் ட்ரேசிங் எடுக்கலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி எங்கனக்குள்ளே போட்டிருக்கோம், எங்கனக்குள்ளே விட்டுருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்தே ட்ரேசிங் எடுங்க. ஏன்னா நம்ம ஒரு நேரம் என்ன பண்ணுவோன்னா ட்ரேசிங் எடுத்ததுலேயே மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு இடத்துல விட்டுருவோம் ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு. நல்லா ட்ரேசிங் பண்ணுறப்ப நல்லா அழுத்தி
அழுத்தி போடுங்க. அப்போ தான் அந்த ட்ரேசிங் பண்ணுறது வந்து கீழே வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இதை ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேசிங் வந்து எடுத்தாச்சு. இப்போ ட்ரேசிங் எடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்தது இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இது பண்ணி இப்போ கரெக்ஷன் பண்ணி டிசைன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து முடிச்சு பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கும் பாருங்கள், உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க ட்ரேசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேசிங் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் இல்லை, இந்த சாரின்னு இல்லை, இன்னும் வேறு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து சாரியில் இருந்துச்சு, ஆரி போட முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரேசிங் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வேறு டிசைன் வேறு எங்கேயாவது ஒரு படத்துலையோ இல்லை ஒரு புக்குலேயோ பேப்பர்லேயோ பார்த்தீங்கன்னா கூட வேறு ஒரு இதில் இருந்தாலுமே கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். நிறையா வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.